அதில் கঠিனதர கர்மபாசி கோட்டான கঠিனதர அச்சத்தியம், அது நம்மளால் அறுக்கவே முடியாது. அதனால இப்போ பொல்லா வாக்கியம் புனர்களை அறுக்கலராக அச்சத்தியம், அதுதான் கடினதரம்னு பார்த்தாலும் சொன்னார். ஒரு பிள்ளை திருநறையூர் அரையர்ந்தவர் சொல்லுவாரான், ஒரு சிறு குருவி பணித்த பணியை நம்மால் அவிழ்க்கப் போவதில்லை. சர்வசக்தி தன் கர்மானுகுணமாக படைத்த பணியை அவனையே கால் கட்டி அவிழ்த்து போகணும் கால்னாரா. ஒரு சின்ன குருவி, இந்த சிட்டுக்குருவி கையில் பிடிச்சா அமைக்கிதான் செத்து போகும். அப்படின்ட்டு அல்ப சக்தியாக இருக்கிற அந்த குருவி இந்த தேங்காய் நாரெலாம் கொண்டு கூடு கட்டுறதும் இல்லையோ, முடிச்செல்லாம் போட்டு அந்த முடிச்சு அவங்க சொல்ல போவார் மனுஷனால். யாராவது எந்த கெட்டிக்காரனாக இருந்தாலும் அந்த குருவி போட்ட முடிச்சு யாரும் அவுக்க முடியாது. ஏன் அப்படி இருக்குது நம்ம சக்தி, இந்த குருவியோட சக்தி அப்படி இருக்குது, நம்முடைய அசக்தி எப்படி இருக்குது. இப்படி இருக்க சாட்சா சர்வசக்தியாக சர்வேஸ்வரனாக இருக்கிற எம்பெருமான் நம்முடைய கர்மானுகுணமாக நமக்கு ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. இந்த முடிச்சு நம்மளால் அவுக்க முடியுமா? அதனால் முடிச்சவங்க அவனையே கால் கட்டி மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்தித்தே. அதில் என்னுடைய மாயை என்னையே கால் கட்டி அவுக்க விடுமே தவிர நீங்களா ஒன்றும் அடக்க முடியாதுன்னு. அதனால் கঠিனத்தரன்னு தெரியும். கঠিனத்தர கர்மபாசி கோட்டி நிபிட எந்திரத்தை முதா வியாபார மோமுக்கியமான புருஷன் அவளுக்கு அவ்வளோ விஷயம். அப்படிப்பட்ட புருஷன் மோக்ஷம் விரத தீட்சித்தஸ்ய, அந்த மோட்சத்தை ஒரு விரதமாக கொண்டு அந்த விரதத்தில் தீட்சை கொண்டிருக்கிற மம சயேஷ சமயா. அதனால் இப்போ ஒரு சமயம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் விவசாயனோட சேர்ந்து விவசாய சாக்கியம் அத்திய அபேட்சத்தை பாவகான்னு சுவாமி வியாக்கியானத்தில். அதனால் விவசாயனுடைய ஒத்தாசை எனக்கு வேண்டியிருக்கு, அவரோட சேர்ந்து நான் ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு. சயேஷ சமயா இது சத்துவமார்க்க விஷய கிருதாகிருத்த பிரத்யவேக்ஷண கிருத்திசேஷ நிர்தாரணஸ்ய அப்படின்றா. முகூர்த்தமிவ ஸ்தித்வா சவிஷாதம். சரி, இந்த ஜீவனுக்கெலாம் அந்த பந்தத்திலே விடுவிக்கிறது ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணால் தான் அவனால் விடுபட முடியும். ஆனால் நாம் உபதேசம் பண்ணுற ஆத்ம வித்தியை இந்த லோகத்தில் எடுபடுவான். இந்த லோகம் எப்படி இருக்குதுன்னு நினச்ச உடனே ஒரு முகூர்த்த காலம் அவருக்கு மனசில் ஒரு சிரமம் வருது. அந்த ட்ராமாவில் கொஞ்சம் தலையை தொங்க போட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதாக கொஞ்சம் ஒரு கேட்ட भोलेस्मिन् दैवकोपाज्जनित्वा जडमति भोलेस्मिन् दैवकोपाज्जनित्वा जगति निरपराधे जातनिर्व्याजवैराः कति कलहार्थं क्लुप्तसिद्धान्तभेदाः प्रलपनमुखभेदान् पाठयन्ति प्रबन्धान्. இந்த லோகத்தில் அசத்தான மதங்கள் தான் நிறைய இருக்கே தவிர சத்தான விஷயங்கள் எடுத்து சொல்கிறான மதங்கள் யார் காதில் விட போகிறது, யார் கேட்க போகிறது. இந்த லோகத்தில் சண்டையை கலப்பணும்னே மதங்களை பண்ணுறோம் அநேக பேர் இருக்குது. அதை நம்புறதுக்கு அநேக ஜனங்கள் இருக்குது. நல்ல புத்திசாலி ஜனங்கள் இருந்தால் நாம் சொல்கிற மதத்தை கேட்குறவா சில பேர் இருப்பார். நாம் சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கிக்கிறவா யாருமே இல்லையே. உலகம் எப்படிடா இருக்குல்ல. ஜடமதி பகுலேஸ்மின் தெய்வ கோபாஜனித்வா. இந்த ஜடமதி பகுலே அஸ்மின்னு ஜெகதி, இந்த ஜெகத்து இருக்கோ இல்லையோ, இந்த ஜெகத்தில் முட்டாள் ஜனங்கள் மட உலகு காணன்ற மட உலகு காண ஒரு நாள் எழுந்துள்ளாய் காணவாராயிருந்தான் சாய்கிறேன். ஏன்னா பெருமாள் இல்லைன்னு சொல்லிருக்காளே, அந்த இல்லைன்னு சொல்கிற முட்டாள் ஜனங்கள் காண முடியாது ஒரு நாள் எழுந்துள்ள வேண்டாமா, அது மட உலகுன்னு சாய்கிறார். அந்த மாதிரி ஜடமதி பகுலே அஸ்மின் ஜெகதி. ஆனால் ஜெகத்தில் இருக்க அத்தனை பேரும் முட்டாள் புத்தி மட்டும் இல்லை, அதாவது மகான்கள்கிட்ட ரொம்ப அபச்சாரப்படக்கூடிய சத்துக்கள் இருக்காளே, சத்துக்கள்கிட்ட தோஷம் இல்லாமல் முடிஞ்ச தோஷத்தை சொல்லக்கூடிய வழக்கா. தோஷமும் கிடையாது, தோஷத்தை ஆரோபணம் பண்ணுறதுக்கும் காரணம் இல்லை. அப்படிச்சு அனாவசியமாக அவட்ட தோஷ ஆரோபணம் பண்ணி பாகவதாபச்சாரப்பட்டு கடைசியில் என்ன தெய்வ கோபாது ஜனித்வா, கடைசியில் எம்பெருமானுக்கு அவகிட்ட ஒரு நிக்கிற சங்கல்பமாக உண்டாய். சொல்கிறோம் இல்லைங்க, க்ஷிபாமியதஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவயோனிஷு. அதனால் ஆசுர ஜென்மாவிலே போட்டு தமசோபாயேஷ தமப்பிரசிதுன்னு மேலே 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 அவளுக்கு சம்சாரத்திலேயே அவளை உணர முடியாது பண்ணுறேன் தவிர இந்த சம்சாரத்துலேருந்து அவளுக்கு விடுதலை வர முடியாது நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறோம். அது பாப்பியோட இடத்துல பெருமாள் கோபம் வருது பாருங்க. க்ஷிபாமியதஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவயோனிஷுன்னா பெருமாள் இவ்வளோ பல்ல கடிச்சுன்னு சொன்னார். இந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மகான்கள்கிட்ட படுறதான அவிச்சாரங்கள் அப்படின்றதாக அங்கே சாதிக்கிறோம். தெய்வ கோபாத் ஜடமதியான சுவாமி வாக்கியத்தில் சத்சு அபராத அபாவேபி ஆரோபகாரண அபாவேபி வைரம் வகந்தா. அந்த மாதிரியா காரணம் இல்லாமல் மகான்கிட்ட ஜாத்த நிர்வியாஜ வைராக. வியாஜம்னா காரணம் இல்லாமலேயே இந்த மகான்கள்கிட்ட ஜெகத்துக்கு சத்துக்கள், அந்த சத்துக்கள்கிட்ட துவேஷம் கொண்டவர்கள் அந்த அப்படிப்பட்டதான அந்த ஜனங்கள் இருக்கா. ஜடமதி பகுலேஸ்மின் தெய்வ கோபாத்து ஜனித்வா ஜெகத் நிரபராதே ஜாத்த நிர்வியாஜ வைராக நிர்வீராக கதி. அந்த மாதிரி அநேக மனுஷன் என்ன பண்ணுற கலகத்துக்காக கிருப்த சித்தாந்த பேதாக. சித்தாந்த பேதம்னா நானாபூதே ஜெகதி சமயே நர்மலீலாம் விதிச்சோன்னு சொல்கிறாரு இல்லையோ, அந்த மாதிரி பலவித சித்தாந்தங்களை உண்டு பண்ணி கொடுத்து லோகத்தில் கலகத்தை
உண்டு பண்ணுறேன். அந்த கலகத்தை உண்டு பண்ணுறதா தான் அந்த மதங்களாக ஏற்பட்டுருக்கு. அப்படி உண்டு பண்ணி கொடுத்து என்ன சொல்கிற, பிரலபன முகபேதான் பாடயந்தி பிரபந்தான். பிரலபன முகபேதம்னா அனர்த்தகமான வார்த்தைகள் இவன் சொல்கிறது. அவள் சொல்கிற வார்த்தையில் வித்தியாசம் தவிர கடைசியில் ஒன்றுத்துலேயும் அர்த்தம் கிடையாது. ஏன் நிரர்த்தகமான சப்தங்கள், இந்த நிரர்த்தகமான சப்தத்துக்கு ஜெயின் முகமாக சொல்கிறான், பௌத்த முகமாக சொல்கிறான். அதில் பிரலபன முகபேதான் என்றதாக சொல்கிறேன். பிரலபன முகபேதானத்துக்கு சொல்கிறாருங்க பரிபாஷா பேத பின்னா. இந்த பரிபாஷையில் தான் வித்தியாசம் தவிர கடைசியில் பார்க்கணும் எல்லாம் ஒன்று. அத்வைத்தி இருக்குமென்ற பிரம்மம் தான் பரமார்த்தம்னா, பௌத்தன் சர்வம் சூன்யம்னா. இந்த பரிபாஷையை பார்த்தா இவன் பிரம்மத்தை சத்தியம் ஒத்துக்கிறார், அத்வைத்தி ஒத்துக்கிறார். அவர் பிரம்மம் உட்பட எல்லாமே மிச்சேன்னு சொன்னான். இது பார்க்க போனால் பௌத்த மதத்துக்காலும் அத்வைத்தல் கொஞ்சம் வைதிகால்னு சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா பிரம்மத்தை பரமார்த்தம்னு ஒத்துக்கிறாரு. கிட்ட வந்து பார்த்தா பிரம்மத்தை பரமார்த்தம் அது ஞானம் உண்டான்னு ஐஸ்வர்யம் உண்டான்னு கேட்டால் கிடையாது. ஜகத்து உண்டான்னு கேட்டால் எல்லாம் மிச்சம். ஜகத்தும் இல்லாத, குணம் இல்லாத, விபூத்தியும் இல்லாத, ஐஸ்வர்யம் இல்லாத, திவ்யமங்கல விக்கிரம் இல்லாத ஒரு பிரம்மத்தை ஒத்துட்டா என்ன லாபம்? ஒத்துட்டு ஒத்துக்காமல் கொண்டு விடுவோம். ஏன் ஆனால் லோகம் பூரா சம்பிரதி வியாபாரிக சத்தியம்னா வேறு அத்வைத்தம். விவகாரத்தில் எல்லாம் இருக்கும் இல்லை, விவகாரத்துக்கு அது சத்தியம்னா. அவன் என்னோட சம்பிருத்தி சத்தியம்ன்றான் பௌத்தன். எல்லாம் சூன்யம் சொல்லிட்டு லோக விவகாரத்துக்காக அந்த சம்பிருத்தின்னு ஒன்று இருக்குது. சம்பிருத்தின்றதான ஒரு வஸ்துனால எல்லாம் சத்தியம் போல நமக்கு தோணும். அவன் சம்பிருத்தி சத்தியம்னா, இவா வியாபாரிக சத்தியம்ன்றா. அதனால் பரிபாஷையில் தான் வித்தியாசம் தவிர கடைசியில் இந்த பௌத்தம் செய்யுச்சு சமான தந்திராக. நீங்கள் என்ன வைதிக வேஷம் போட்டு வேதாத்தியனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, கடைசியில் பௌத்தனோட தோல் போட்டு போகிறவான் 2 பேரும். இவன் வைதிகாலை கெடுத்து வைதிகாலோட கூட வந்து பேர் வாங்குறதா அத்வைத்தியில் வர. கடைசியில் அந்தண்ட பரவல் போச்சு. சில நல்லவன் போகிற நல்லவாள் வச்சு நல்லவன் போகிற நடிக்கிறது. கடைசியில் அவளை ஏமாத்திட்டாருன்னா அசத்தோட கை போடு, தோல் போடு கை போடு. அந்த மாதிரி பௌத்தனும் அத்வைத்திலும் ஒன்றும் வார்த்தையில் வித்தியாசமே தவிர கொள்கையில் எல்லாருக்கும் ஒரே தான். அப்படி பிரலபன முகபேதான். பிரலபனம் இந்த பரிபாஷை சொல்றது. அப்படிப்பட்ட அவள் பாடயந்தி பிரபந்தான். தங்களுடைய பிரபந்தங்களை லோகம் பூராவும் அவள் பிரச்சாரத்துக்கு கொண்டு வரா. அதில் ஜடமதி பகுலேஸ்மின் தெய்வ கோபா ஜனித்வா அப்படின்ற அந்த உலகம் பூரா. அதான் ஆழ்வார் சாய்கிறார். இந்த ஏற்கனவே ஜனங்கள் முட்டாள் ஜனங்கள். இந்த முட்டாள் ஜனங்களுக்கு வேறு பல மதங்களை வேறு ஒன்று பண்ண முடியாதுங்க. இவர்கள் ஒன்றை பற்றி இவர்களுக்கு தான் நிறைய போகுது. மாட்டாதேயாகிலும் இம்மலர்களை மாஞ்சாலும் மாட்டாய மலர்புரையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமயம் கொடுத்தாய் மலர்த்துடாய் மாட்டே நீ மனம் வைத்தால் மனம் வைத்தால் மாஞ்சாலும் வருந்தாதே. இங்கே ஆழ்வாடி பாசனம். மாட்டாதேயாகிலும் இம்மலர்களை மாஞ்சாலும், இம்மலர் தலை மாஞ்சால், மலர்ந்த அகன்ற தலை மாஞ்சாலம். அது அகன்றதான விஸ்தீர்ணமாக இருக்கின்ற மாஞ்சாலம் இருக்க பெரிய பூமண்டலம். இது மலர் பொரியும் திருவுரும் மனம் வைக்க மாட்டாதேயாகிலும். அவனுடைய அத்தியுதமான திவ்யமங்கல விக்கிரம் என்ன, உன் ஆத்மஸ்வரூபம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது. அப்படி இருக்க மனம் திருவுருவம் ஏற்கனவே முட்டாள் ஜனங்கள். இந்த முட்டாள் ஜனங்களுக்கு புத்தி பயத்தை உண்டு பண்ணா ஜெயின் மதம், பௌத்த மதம், சொல்லி பாஷ்ய மதங்கள், குதிஷ்டி மதங்கள்லாம் உண்டு பண்ணி உன்னை பற்றி விபரீத ஞானத்தை கொடுத்துட்டேன். இன்னும் இதெல்லாம் ஏற்கனவே குரங்கு அது கள்ளு வேறு குடிச்சு கொடுத்தோம், தேடு வேறு குடிச்சு கொடுத்தோம்னா கபிலபிச்ச காபிஷாயன மதமத்தா விருச்சிக தம்ஷ்டா. குரங்குக்கே சஞ்சலமான புத்தி. கள்ளு வேற குடிச்சு கொடுத்து, தேடும் வேற குடிச்சு கொடுத்து, அதனுடைய சேஷ்டை எப்படி இருக்கும்? அதே போல் இருக்கான் ஒவ்வொரு மனிதனும். அப்படி இருந்துச்சு இந்த மதங்களெல்லாம் நீ உண்டு பண்ணியானா அவனுடைய ஸ்திதி என்ன ஆகும்? நீ என்ன பண்ணுற? இந்த ஜனங்களை சண்டை போட விட்டுட்டு நீ நீ மலத்துராய் மாட்டே மறியும் மனம் வைத்த. நீ என்ன பண்ணுற? திருத்துறாய் மாலாம் சேர்த்துட்டு அதில் தேர்லாம் ரசானுபவங்கள்லாம் பண்ணிட்டு அந்த பொறுத்தவரை கூட ஒத்திக்கு 2-3 பேர் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி இவாளோட கூட ஆனந்தானு நீ பண்ணிட்டு இருக்க. ஜனங்கள் படி என்ன ஆகுது அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் போக பிரசத்தனா போயிட்டான். பல மதங்களை கட்சிகள்லாம் பல கூட அடிச்சு சாடும் கதை தமிழ் கூட அந்த பொறுத்துக்குள்ளே போயிட்டான். அந்த மாதிரி இருக்குது பெருமாளுடைய சித்தாந்தம். அதுக்காக தான் அந்த சமயத்தில் எதி விஸ்வக்சேனோ எதி நிர்பூ வேத்திரசார சத்தந்தான்னு சொல்ல நானாபூத்தே ஜெகதி சமயம் நர்மலீலாம் விதித்சோஹோ விஸ்வந்திராதம் விஷயனைட்டும் வெஞ்சிதானுகிரசன். இந்த பாசுரத்தையும் அந்த இத்திராசப்த ஸ்லோகத்தையும் ஒன்றா முடிச்சு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணார்? போக பிரசத்தனா பண்ண ராஜா போக பிரசத்தனானவாறே சன்மந்திரி ஜெகத்தை ரட்சிக்குமா போல விஸ்வக்சேனர் எதிபதியாக அவதரித்தார். லோகத்தில் உண்டு. ராஜா கிட்டு போனான்னா நல்ல மந்திரியாக இருப்பான். அவன் கிட்டு போனால் போட்டால் நான் ஜெகத்தை காப்பாற்றுறேன்னு ராஜாவுடைய காற்று இவன் எத்தனை செய்வானு இல்லையோ அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணார்? போக பிரசத்தராக போயிட்டேன். ஏற்கனவே ஜனங்களுக்கு புத்தி கிடையாது. நானா மதங்களை வேறு உண்டு போட்டான். அதனால் கலகம்தான் உண்டாச்சு. ஜனங்களுக்கு பகவத் ஞானம் வரல. பெருமாளை போட்டார் எப்படியா போட்டுன்ட்டு அப்படி இருந்துட்டேன். அதுக்கு இன்னும் அழகான ஸ்லோகங்கள்லாம் சிலது வர்ணிக்கிறேன். பெருமாளுக்கு 4 கை போராதுன்னு தோணித்தான். ஏன்னா பிராட்டிமாரோட விளையாடுறதுக்கு அந்த 4 கைகளுக்கும் சரியான சில காரியங்கள்லாம் இருந்துருக்கு. அதுக்காக சதுரதிக்கு புஜாஷா சாங்கிரோவா புனாதுன்னு ஒரு ஸ்லோகம். அது கொஞ்சம் சிங்காரசம் கலந்து இருக்கிறதுனால
அது வந்து பார்த்து தெரிஞ்சு பகவத் விஷயங்கள் இருக்குன்ற ஸ்லோகம். அதில் சதுரதிக பூஜாஷா ஷார்கிணோவ புனாத்து கச்சகுஜ சிபுகாக்ரே பாணிஷு வியாபுதேஷு பிரதம ஜலதி கன்யா சங்கமே ரங்கபர்த்து சதுரதிக நிபிட நீவி கிரந்தி விஸ்ரம்சனேச்சோஹோ சதுரதிக புஜாஷா ஷார்கிணோவ புனாத்து. இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், அவ்வளோதான், அது அர்த்தம் வேண்டாம். அந்த மாதிரியாக பெருமாள் கூட அந்தப்புறத்தில் பிரசத்தராக போயிட்டார். அவருக்கு 4 கை போடல, அதுக்காக இன்னொரு கை இருந்தால் தேவையேன்னு ஆசைப்பட்டார். அப்படி பெருமாள் இருக்கிற போது இந்த ஜெகத்துக்கு ஒரு அர்த்தம் வந்து உண்டாயிடுது. அந்த சமயத்தை விஸ்வக்சேனா எதிவிரபோது விஷயநயத்தம் வெஞ்சிதானுகிரகம் விஸ்வக்சேனோ எதிவிரபோது. அந்த மாதிரியாக உலகமானது மாட்டாதேயாகிலும் இம்மலதலைமான் ஞானம் என்றதாக பெருமாளை அனுபவிக்க முடியாமல் இருக்குது இந்த ஜெகத்து. இப்படிப்பட்ட முட்டாள்கள் நிலைந்ததான லோகேத்தும் மகிமாவபோத பதிரே பிராப்தா விமர்த்தம் போகும்னு சொல்றாரு இல்லையோ. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மற்ற விஷயங்கள்ல காதை தீட்டி வச்சுன்னு கேட்குறேன். ஏன் இப்போ எத்தனையோ புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பகவத் விஷயம் வரைச்ச புரியலையேன்னு கொஞ்சம் இஷ்டப்பட்டு இருக்கு சில பேர். இந்த காமர்ஸ் அது எம்டெக் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சொந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் சொன்னால் கூட புரியாத விஷயமா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அவன் தாண்டவம் பண்ணுறேன். இந்த விஷயம் வரைச்சு புரியுதில்லை. அப்படி எதாவது சொல்கிறாங்க. லோகேத்துவம் மகிமாவபோத பதிலே பிராப்தா விமர்த்தம் போ. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு காது தான் தீட்டிச்சுட்டு இருக்கிறார். பகவத் விஷயம் சொல்லினா செவ்டாட்டம் இருக்காவா. அதே பட்டர் என்ன பண்ணுறார், சாசனா பாஷத்தை சொல்கிற போது இந்த சாசனம் பாஷ்யம் பண்ணுறாரு இல்லையோ, அந்த ஏபாவம் பரமேன்னு ஆழ்வார் சாய்க்கிறாப்புல ரொம்ப அவர் வருத்தப்படுறார். இந்த ஜனங்கள்கிட்ட போய் நான் அந்த சாசனாவது பாஷ்யம் பண்ணி ரசமான வேத ரகசியங்களாம் சொல்கிறேன். என்ன ஏன் ஜெகத்தை எப்படிதான் இருக்குன்ற இதே இந்த சுவாமி தேசிக ஸ்ரீசக்தி மூலமாக இருக்குது. சம்சாரோயம் அபண்டிதோ பகவதி பிராகேவ பூயக்கலோ பிராக்யம் மன்னித்தமே பூர்ணம் மன்னித்தமே ஜனே ஸ்ருதிசுரோ குஹ்யம் புருவே சாகசா. நான் ரொம்ப சாகசமாக ஒரு காரியம் ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு போய் நான் தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஸ்ருதிசுரோ குஹ்யம் புருவே சாகசா. ஸ்ருதிசுரோ குஹ்யம் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டதான அந்த அர்த்த ஸ்ருதிசுரோ குஹ்யம் புருவை புருவை நான் சொல்லுகிறேன். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். எப்படி இருக்குது, சம்சாரோயம் அபண்டிதோ பகவதி. இந்த சம்சாரமானது பிரகிருதி மண்டலமானது பகவத் விஷயத்தில் அபண்டிதமாக இருக்குது. என்னைக்கு ஆழ்வார் காலத்துல எப்படி இருக்குதுன்னாக்க அதனால் ரொம்ப முன்னாடியே ஜனங்களுக்கு பகவத் விஷயத்துக்கு ஈடுபாடு இப்போ குறைச்சல், அந்த விஷயத்தை வச்சு பாண்டித்தியம் குறைச்சலாக இருக்குது. பூயா கலம் கலிகாலம் வந்தோடனே இன்னும் அந்த அபாண்டித்தியமானது மௌட்டியமானது அதிகமாக போச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் வந்து அப்படிப்பட்ட பூர்ணம் மன்னித்தமே ஆனால் ஜனங்கள் தனக்கு தெரியலே வருத்தப்படுறேன். எனக்கு எல்லாம் தெரியும், எம்பெருமானை பற்றி தெரியும், பகவத் விஷயங்கள்லாம் முழுக்க தெரியும், ஸ்ரீபாஷியம் தெரியும், அது தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி பூர்ணம் மன்னித்தமே ஜனே. அப்படிப்பட்ட அதாவது அதுக்கு விஷயம் புரியலேன்னு ஒருத்தர் சோகப்படுத்தப்பட்டானே ஏன்னா அவனை திருத்தலாம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா ஞானலவ துர்பிதத்தும் பிரம்மாபி நரஞ்செய்தினார் ஐய சுகம் ஆராத்தியா. ஒன்றுமே தெரியாத முற்றாளாக இருந்தால் அவனை சுலபமாக ஆராதிக்கலாம், அவனை திருப்தி பண்ணலாம். அது சுகதரம் ஆராய்ந்துட்டே விசேஷஜா ரொம்ப தெரிஞ்சவனாக இருந்தால் அவனுக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம், அவனையும் சுலபமாக நம்ம வசீகாரம் பண்ணலாம். இந்த 2ஆம் கட்டம் பேர் ஞானலவ துர்பிதத்தம் ஞானலவ கொஞ்சம் போரும் ஞானம் இருந்துட்டுன்னா பிரம்மா அவனை அந்த நரனை பிரம்மாபி நரஞ்செய்தி அவனை படைச்ச பிரம்மாவால் கூட அவனை திருப்தி பண்ணிக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி இந்த 2ஆம் கட்டம் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட பிராக்யம் மன்னித்தமே பூர்ணம் மன்னித்தமே ஜனே ஸ்ருதிசிரோ முக்கியம் புருவை சாகசா. அதனால் தத்திர ஸ்தோத்திரமிதம் பிரகாஷியத்தை ஸ்துத்தியச்ச எஸ்தா உபோ வியாச காருணிக ஹரிஷ்ட ததும் மௌக்கியம் க்ஷமேதாம் மம. அதில் அந்த சாசனம் பண்ண வியாசர் சாசனாவது பிரதிபாத்தினார் எம்பெருமான். இவன் 2 பேரும் என்னுடைய மூர்க்கத்தனத்தை க்ஷமிக்கணும்னு ஆரம்பித்து பூர்வீடி போட்டு சொல்லுவார். அதே போல் இங்கே விவேகன் சுவாமி தேசியம் விவேகன் மூலமாக சாய்கிறார். ஜடமதி பகுலேஸ்மின் தெய்வ கோபா ஜனித்வா. அதனால் இப்படிப்பட்ட முட்டாள்லாம் பிறகு தெய்வத்துடைய கோபத்தினால ஜனித்வா ஜெகதி நிரபராதே ஜெகதி ஜாத் நிர்வியாஜ வைராக. அதனால் அந்த வியாஜமே இல்லாத காரணமே இல்லாமல் துவேஷத்தை பாராட்டுறார். அப்படிப்பட்ட எத்தனை கதி கதி கலஹார்த்தம் கிருப்த சித்தாந்த பேதாக அநேக சித்தாந்தங்கள் சிந்தாசேஷ துரர்த்த தந்துர வச்ச கந்தாசத கிரந்திலான கந்தாசதம் எல்லாம் இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் முடிச்சு போட்டு வச்சா ஓதர்னா எல்லாம் போடும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் பண்ணிருக்காங்க. விகட சொல்றாரு விகட முரபித் பக்ஷே வக்ஷபீடி பீடி அலங்கரணோ வக்ஷபீடி முகட மகு விகட முரபித் பக்ஷபீடி பரிஷ்கரணோச்சித குலகிரி துலா ஆரோஹே பாவி கியானிவ கௌஸ்துபः தந்திரவச்ச கந்தாச கிரஹிள பஷ்யன் தொல்ப கிரஹிள மனச பஷ்யன் தொல்பாம் இத்தீஸ்வரம் சிந்தாசேஷ துரர்த்த கிரஹிள மனச பஷ்யன் தொல்பாம் இத்தீஸ்வர பாரதி. இந்த
இத்தராவடி மதங்கள்லாம் நிறைய இருக்கேன்னு நினச்சின்னு பாஷ்யாவோட சித்தாந்த கிரந்தங்கள்லாம் குறைச்சலாக இருக்கேன்னு சில பேர் நினைப்பா. விகட முரபித் பக்ஷம் பீட்டி பரிஷ்கரணம் வச்சுதான் குலகிரி துலாரோஹே பாவி கியானிவ கௌஸ்துபான்னு இத்தர மதங்களில் கிரந்தங்கள் நிறைய இருந்துருக்கு. பிரபூத மதாந்தர கிரகில மனச பஷ்யன் தொல்பாம் யதீஸ்வர பாரதி. பிரபூத மதாந்தர கிரகில மனச பஷ்ய அதுக்கு முன்னாடி ஒரு பதம் பிரபூத மதாந்தர கிரகில மனச பஷ்யன் தொல்பாம் யதீஸ்வர பாரதி. அதில் இதர மதத்தை சேர்ந்தவர் எல்லாரும் நம்ம பாஷிகாரோட சித்தாந்தத்துக்கான அந்த சித்தாந்தங்கள் நிறைய கிரந்தங்கள் இருக்குன்றதாக பார்த்து நம்ம சித்தாந்த கிரந்தங்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கலாம். மலைகள் பெருசாக இருக்கும். அந்த கௌஸ்துபம் இருக்கும் இல்லை சின்னதாக இருக்கும். தராசியில் போட்டால் கௌஸ்துபம் இருக்க தட்டு மேலே தூக்கிடும், அது குறைஞ்சி போடும், அது தாழ்ந்து போடும். இது ஒசரை தூக்கி அல்பமாக தூக்கிடும். ஆனால் விலையில் வரைச்ச எதுக்கு மதிப்புன்னா சின்னதாக இருந்தாலும் இதுதான் விலை மதிப்பு அதிகம். அது மலையாக இருந்தால் கூட அதுக்கு மதிப்பு கிடையாதுன்னு சாய்க்கிறேன். அந்த மாதிரி கத்தி அலகார்த்தம் யுக்த சித்தாந்த பேதாக பிரலபன முகபேதா பாடயந்தி பிரபந்தான். அதில் பரிபாஷையிலையும் பேத்தல் தான் வித்தியாசம் தவிர எல்லாம் கடைசியில் ஒரே பேத்தல். இந்த பேத்தலில் இது கொஞ்சம் நன்னா இருக்காமல் இருக்கும், அது கொஞ்சம் ரெண்டாம் தரமாக இருக்கும், இது மூணாம் தரமாக இருக்கும் அப்படின்னு தான் பிரலபன முகபேதான் பாடயந்தி பிரபந்தான். பிரகல்பான்னு ஒரு பாட்டு. பெரிய பிரகல்பான ரொம்ப கம்பீர ஆழ்ந்த மனசு உடையவாளாக இருந்து அந்த மாதிரியா பண்ணுறான்னு ஒரு பாட்டு. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை யோசனை பண்ணிட்டு ஆஹா கஷ்டம். வியாமோக ஜனக விவித சமயோபக்ருதே ஜெகதி கதமியம் அத்தியாத்ம வித்யா பிரதிஷ்டாஸ்யதி. இப்படி மனிதனுடைய மதங்கள் இருக்கிற போது இந்த அத்தியாத்ம வித்தியானது எப்படி இங்கே நிலைகர போகிறது? இது யார் கேட்க போகிறா? நாம் இவாளுக்கு உபதேசம் பண்ணி தானே இவாளை திருத்தணும். இந்த ஆத்ம வித்தியை யார் கேட்க போகிறாரு? கஷ்டம். வியாமோக ஜனக விவித சமயோகப்புறதே ஜெகதி. அதில் மனசை கலைக்கக்கூடியதான அந்த மதிமயக்கம்னு சொல்கிற மூலம் தரக்கூடியதான பலவிதமான மதங்களால் துன்பப்படுத்தப்பட்ட அந்த ஜெகத்தில் கதம் இயம் அத்தியாத்ம வித்யா பிரதிஷ்டாஸ்தி. அதில் நான் உபதேசம் பண்ண போகிற அத்தியாத்ம வித்யானது எப்படி அது நிலை பெற போகிறது இப்படி சொல்லிட்டே இருந்துச்சு. ஆகாசத்தில் இந்த மகாமோகனை பார்த்து சில பேர் நிந்திக்கிறார். அந்த வார்த்தையானது காதில் விழாது. भो भो महामोह अपशद त्रिभुवन सम्मोहनेन भवता खिन्नाम लब्धं लप्स्यतेव अपि च सर्वतः करवीरादीन् सूते सागरमेखला मृतसञ्जीविनी नित्यं मृग्यमाणदशाङ्गता. तदहम् ईदृश उपप्लव शमनाय भगवन्तमेव अभिगच्छामि स्वतःशुद्धं தான் விளையாடுங்க. இந்த சப்தம் காதில் ஆகாசத்துலேருந்து என்னன்னா भो 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 டே அது மகாமோக அபசத அல்பனான மகாமோகனே. இந்த மகாமோக அபசதான்னு வச்சுச்சு மகாமோக அபசத ரெண்டு பதமாக பிரிக்கணும்னு சுவாமி சாய்க்கிறார். ஏன்னா மகாமோக அபசதான்னா ராட்சசா அபசதான்னு சொல்கிறோம் இல்லையா? ராட்சசா அல்பனான ராட்சசனாக்க அப்போ பிரபலமான ராட்சசம் இருக்கான இருக்கணும். இவன் பிராமண அபசதன்றோம். பிராமண அபசதன்னா பிராமணர்கள் ரொம்ப நீச்சல் அப்படின்றோம். அப்போ பிராமணோத்மான சில பேர் இருக்கா, அப்போ இவன் பிராமண நீச்சல். அதில் மகாமோகன் அபசதம்னு சொன்னால் வசந்த மகாமோகன் ஒருத்தன் இருக்காரு இருக்கணும். இருக்கிறே மகாமோகன் ஒருத்தன் தான். அதுக்காக மகாமோக அபசதம் ரெண்டு பதமாக பிரிக்கணும்னு சுவாமி சாய்க்கிறேன். இந்த வியாக்கியானங்கள்லாம் மகாமோகா அபசதான்னு ஒரே பதமாக போட்டேன். அது போட்டால் என்னன்னா மகாமோகன்கள் பல பேர் இருக்கா, அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இருக்கா, தாழ்ந்தவன் கூப்பிட்றான்னு தான் இருக்கணும். அப்படி சொல்லுறது மகாமோக அபசத भो भो மகாமோக அபசத. நீ இந்த மாதிரி அதாவது விவேகனுடைய பட்சத்தை சேர்ந்தவா அந்த மகாமோகனை நிந்திக்கிறா. அது எனக்கு மகாமோகனை விரட்டத்துக்கு அன்றைக்கு பேர் வந்துட்டாங்க. திரிபுவன சம்மோகனேன நீ இந்த மூணு உலகத்தையும் மயக்கினியே. இந்த மகாமோகன் தானே உலகத்தில் மயக்கினான். இந்த மூணு உலகத்தையும் மயக்கினியே. இதனால உனக்கு என்னடா லாபம் கிடைச்சிது? இனிமேல் தான் என்ன கிடைக்க போகிறது? எதுக்காக இந்த அனாவசியமான வியாபாரத்தை நீ பண்ணுற அப்படின்றதா அவன் பண்ணுற வியாபாரத்தினால லோகத்துக்கு வர அனுசத்தை பார்த்து இதில் அவனுக்கு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு தான் ரொம்ப வெறுத்து அந்த ஆகாசத்தில் மகாமோகன் நிந்திச்சு சொல்கிறதான வார்த்தையானது காதில் விழுது. भो भो மகாமோக அபசத திரிபுவன சம்மோகனேன பவதா கின்னாம லப்தம். என்ன உனக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு. லப்ஸு தேவா இனிமேல் தான் என்ன கிடைக்க போகிறது? இத்தனால கிடைக்காது, இனிமேலாக கிடைக்குன்னு ஆசைச்சு என்ன இனிமேல் கிடைக்க போகிறது அப்படிச்சே. ஒரு லோகத்தில் இந்த மாதிரி துஷ்டங்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர நல்ல வாழ்றது ரொம்ப. அதனால் அப்படிச்சு. அதனால் உன்னை போடுற ஆளுகள் தான் நிறைய பேர் இருக்கா லோகத்தில்.
சர்வத கரவீராதி. கரவீரம்னா என்னன்னா அஸ்வகாத்துக்குமான ஒரு ஓஷதி என்றுதான் சொல்றாருங்க. அதாவது மாரகமான ஓஷதி. அதாவது மிருத்தி சாதனானி தியர்த்தா. அதான் மாரகமான ஓஷதி விசேஷம். அது இந்த அரளியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த அரளி வேலையெல்லாம் அரைச்சாட்டா உடனே மனுஷன் நின்றுடுவோம். அதுதான் கரவீரம்னு பேர். அது எங்கே பார்த்தாலும் பூமண்டலத்தில் நிறைய முளைச்சிது. அது மழை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஜலம் கொண்டு வேண்டாம், அது தானாக முளைக்கும். அது கரவீரம்னு பேர். ஆனால் செத்து போனவாளை படைப்பு போடுற மிருத சஞ்சீவினின்ற ஒரு ஓஷதி இருக்கும் இல்லையோ, அது தேடணும். ஹனுமார் மிருத சஞ்சீவினிக்காக அங்கே ஓடி வந்து மகேந்திரபுரத்துலேருந்து ஓடி வந்து தான் தேடினேன். அதில் நல்ல உயிர் கொடுக்கக்கூடியதான ஓஷதியை தேடி கண்டுபிடிக்கணும். உயிரை போக்குறதான ஓஷதிகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் மதியை மயக்கக்கூடியதான விஷயங்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குது. மதியை தெளிவிக்கக்கூடியதான விஷயங்கள் ரொம்ப குறைச்சி. அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப எல்லாரும் எல்லா காலத்துலையும் சொல்லலாம். சர்வத கரவீராதி சூதே மேகர சாகர மேகலா. சாகர மேகலான்னு சொன்னால் பூமண்டலம் எல்லா இடத்துலையுமே துஷ்டங்கள் தான். சாகர மேகலான்னு சொன்னாலும் தாயாக இருந்தால் கூட துஷ்டங்கள் தான். ஒரு தாய் வயத்தில் பிறகு குழந்தைகள் துஷ்டங்கள் தான் நிறைய தவிர பூர்வம் அது எங்கேயோ சில குடும்பத்தில். அந்த மாதிரி சர்வத கரவீராதி சூதே சாகர மேகலா. சாகர மேகலா பூமிக்கு பேர். சாகரம்னு சமுத்திரத்தை மேகலைன்னா உத்தியானமாக கொண்டவர். இந்த கண்ணார் கடலுடுக்கேன்னு சொல்லியோ, கண்ணார் கடலுடுக்கேன்னு அகன்ற இடத்தையுடைய சமுத்திரம் வந்து உடுக்கி வஸ்திரமாக சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தனம் பண்ணிட்டு சமுத்திரத்தை வஸ்திரமாக சொல்கிறாங்க. அதான் மேகலான்னு சொல்கிறேன். இந்த சர்வத கரவீராதின் சூதே சாகர மேகலா மிருத சஞ்சீவினி எத்திரேன்னு ஒரு பாடம். மிருத சஞ்சீவினி நித்தியம் மிருக்கியமான தசாமி கதா. மிருத சஞ்சீவினி இருக்குள்ள சத்தவாழை பழைப்பு கொண்டு கொடுக்குது. அதை தேடி கண்டுபிடிக்கிற தசையில் அது இருக்கு. அதில் ததகம் ஈதிருஷ உபப்புலவ உபசமனாய பகவந்தமேவ அபிகச்சாமி. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதெல்லாம் தரைக்குள்ளேயே, அதாவது மேலே நல்ல மகான்கள்லாம் வரப்போல. அதுக்காக இப்போ அது கூறு பீட்டிக்கானது இங்கே போட்டேன். அதில் இந்த மாதிரியான உபப்புலவங்கள்லாம் போகிறதுக்காக இத்தனை மத்தங்களால் உபத்திரங்களாக ஏற்பட்டிருக்கா. இந்த உபத்திரங்கள் போகிறதுக்காக சர்வ வித்யாதின ஹைகிரீவனையும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்படி தான் முதல்ல இங்கே மகாமோகன் விவேகம் வரத்துக்கு முன்னாடி ஹைகிரீவ நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஹைகிரீவன் தான் பரபக்ஷத்தை போக்கணும், ஸ்வபக்ஷத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதில் வித்யா தேவதையாக இருக்கிறதால ஹைகிரீவ நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த சீன் 2வது சீன் ஆரம்பமாக சொல்லிட்டு நாளைக்கு स्वतःसिद्धं शुद्ध स्फटिकमणि भूभृत् प्रतिभटं सुधासध्री जीविः द्वितिविरवदात त्रिभुवनम् अनन्तैस्त्रय्यन्तैः अनुवीतहेषाहलहलं हताशेषावद्यं हयवदनमीडी महिमः हयवदनं हताशेषावद्यं हयवदनं ईडी महिमः महः தேஜோரூபியாக இருக்கிற ஹயக்ரீவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்றால் சொல்கிறார். இந்த ஹைகிரீவன் எப்படிப்பட்டான்னா ஸ்வதசித்தம் மகா. சில தேஜஸானது உண்டு பண்ண முடியாது இருக்கும். இது ஏற்கனவே இருக்குது ஸ்வதசித்தம். இது இத்தனால உண்டு பண்ண சுயமகிமினி பிரதிஷ்டாந்தாப்புல இந்த பரமாத்மா நித்தியசித்தனாக இருக்கிறவன். அந்த நித்தியசித்தனாக இருக்கிற தேஜோரூபியாக இருக்கிற அந்த ஹயக்ரீவனை அவனை ஹயக்ரீவனை ஒரு தேஜோராசி சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன அனந்தியாயே சர்வ வித்மோபசாந்தின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஹயகிரீவ விஷயமான ஸ்தோத்திரம். இது என்னன்னா பிள்ளையார் சொல்லுவது. அது சதுர்புஜம் இருக்கும். சதுர்புஜன் சொன்னால் தமிழ் அவனுக்கு ஐங்கரத்தான்னு பேர். இப்போ ஒரு கரமோ இல்லையா, ஐங்கரத்தானுக்கு சதுர்புஜன் பேரை வச்சு இந்த ஸ்லோகம் வந்து இந்த சுக்லாம்பரம் சொல்லி தான் குட்டிக்கிறது எல்லாம். இந்த ஸ்லோகம் வந்து ஹயகிரீவ விஷயம். அவன் திருமேனி ஹயகிரீவனுடைய திருமேனியே ஹயகிரீவன் லக்ஷ்மி நரசிம்மன் திருமேனிலாம் வெள்ளோடவே திருமேனி. சில அவதார பெருமாள் திருமேனி பொதுவாக கருப்புன்னு சொல்லியிருந்தாலும் கூட சில அவதார விசேஷங்களில் இந்த சத்துவ குணத்தை காட்டுறதுக்காக சத்ரீபூத பணீந்திரம் இந்து தவளம் லக்ஷ்மி நரசிம்மம் பஜே. இந்த லக்ஷ்மி நரசிம்ம திருமேனி அப்படியே அந்த இந்து தவளம், அதாவது இந்த சந்திரனை போலே வெள்ளப்பாக இருக்கும். ஹைகிரீவன் அதில் மிருகசீர்ஷாலம் இல்லையோ, அந்த மிருகசீர்ஷால இருக்கக்கூடிய 2 பரமாத்மாவுடைய ஒரு திருமேனியும் வெள்ளவளே இருக்கக்கூடிய, அதாவது அவர் இவரும் வெளுப்பாக இருக்கக்கூடிய. அதான் சொல்கிறார் ஸ்வதசித்தம் மகா. இன்னும் எப்படிப்பட்ட ஸ்வதசித்தம்னு சொன்னதுனால இன்னும் வாக்கு தேவதை தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இவெல்லாரும் இவர்கிட்டேருந்து பிச்சை வாங்கிடுவார். அதுலேயே வரல இந்த ஹைகே சொல்லி அபௌருஷேய दाक्षिण्यरम्या गिरिशस्य मूर्तिः देवी सरोजास धर्मपत्नी व्यासादयोपि व्यपदेश्यवाचा स्फुरन्ति सर्वे तव शक्तिलेशी. அதில் இவருடைய அனுகிரகத்தினால்தான். ஆனால் தட்சிணாமூர்த்தியோ சரஸ்வதியோ இது எல்லாரும்
அந்த ஹைகிரீவனுடைய அனுகிரக விசேஷத்தினால அவள்லாம் இவர்கிட்டேருந்து மகிமை பெற்றவர்கள். இவனுடைய மகிமை தான் சொதசித்தம் அப்படின்றதால இத்தர தேவதைகளை வியாபத்தி பண்ணுறார். சொதசித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபத் பிரதிபடம். இந்த பெருமாள் திருவேணி எப்படி இருக்குன்னா பெரிய திருவேணி, பெரிய திருவேணி. அந்த பெரிய மகாஹைனோல்லையோ அதனால் ஹைகிரீவன் பெரிய மகாஹைகிரீவன். அதனால் பெரிய திருவேணி எப்படின்னா ஒரு ஸ்படிக கல்லாலேயே ஒரு பருவதம் வந்து ஏற்பட்டு ஸ்படிக மலை அந்த ஏற்பட்டு அந்த ஸ்படிக மலையுடைய பார்ஷ்வ பிரதேசத்தில் மழை இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் திருமேனியானது இந்த ஸ்படிக மலையினுடைய பிராந்த பிரதேசம் இருக்கும் இல்லையோ, அது ஓரம் இந்த சரிவுகள் இந்த மலைச்சாரல்கள் அந்த அந்த மலைச்சாரல் போல அது வலுவில் இருக்கா அந்த பெருமாள் திருமேனியான ஸ்படிக மணி. ஸ்படிக மணி வெளுப்பாக இருக்கக்கூடியது, அதுவாகிற பூபிருத் இருக்கக்கூடியது. ஸ்படிக மணி பூபிருத் பிரதிபடம். அந்த பிராந்தம் கூட இல்லை, அந்த ஸ்படிக மணியினால் ஏற்பட்ட பர்வத்தம் போலவே பிரதிபட்டம்னா அதுக்கு சமமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஸ்படிக மலைக்கு சமானமான திருமேனி அந்த திருமேனியும் சொல்லவே இல்லை. அந்த ஸ்படிக மலைக்கு சதீசமாக இருக்கான்னு சொன்னால் ஸ்வரூபத்தில் கலர் கிடையாது, ஸ்வரூபத்துக்கு ரூபம் கிடையாது. அந்த ரூபம்னு சொல்லியிருந்தான்னா திவ்யமங்கல விக்கிரகத்வாரா தான். ஆதித்ய வர்ணம்னு சொன்னாக்க பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்கிறதா, திவ்யமங்கல விக்கிரகத்தை சொன்னா திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான் அந்த சிவப்பு வெளுப்பு எல்லாம். அதனால் அங்கெல்லாம் திவ்யமங்கல விக்கிரகத்தை சொன்னதை தான் வச்சுக்கணும். அந்த மாதிரியாக வந்து சுத்த ஸ்படிக மணி பூபத் பிரதிபடம். அப்புறம் சுதா சத்ரீச்சீபி ஜுதிபி அவதாத திரிபுவனம். தன்னுடைய காந்தியினால இதனால் என்னாச்சுன்னா அந்த சுத்த ஸ்படிக மணி பூபத் பிரதிபடம் சொன்னதுனால பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் சுபாஷ்டயம்னு ஏற்பட்டது. மற்ற பேர் அதாவது பரம சாத்விகமான திவ்யமங்கல விக்கிரகம். மற்ற பேருடைய திவ்யமங்கல விக்கிரகங்கள்லாம் அவருடைய சரீரங்கள்லாம் அது சாத்விகம் இருந்து அப்படின்னு காட்டுறதுக்காக திவ்யமங்கல விக்கிரகத்தினாலையும் ஒரு சாத்விகம் தான் சாதிச்சார். இன்னும் அப்படிப்பட்டதுன்னா இவன் தன்னுடைய ஞானத்தினாலே அசலாருக்கும் ஞானத்தை கொடுக்குறவன். சுதா சத்ரீச்சீபி ஜுதிபி அவதாத்த திரிபுவனம். அது சுவாமி வாக்கியத்தில் 3 விஷயத்துக்கு 3 பிரயோஜனம் சொல்கிறார். அது இப்போ சொல்லுதான் அது சுதா சத்ரீச்சீபி ஜுதிபி. சத்ரீச்சீபின்னா அதுக்கு சமானமாக இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து சுதையா சத்ரீச்சீபி பூர்ணாபி வந்து தாதிருஷாபி திவ. அது அமிர்தம் நிறைந்தான்னு அர்த்தம். அமிர்தம் போன்ற, அதாவது அவரிடத்துல உண்டான காந்தி இருக்கு ஜுதிபி. அதாவது ஹயகிரீவன் பக்கத்தில் இருந்தாரே ஆனால் அவருடைய திருமேனி காந்தி பட்டு உலகம் பூராவும் வெளுப்பாயிடுறது. உலகம் பூராவும் அதாவது ஹனுமான் என்ன பண்ணுற அந்த காஞ்சன பருவத்தம் கிட்ட கூட காஞ்சனோஸ்மி தெமன்யதானே. இந்த காஞ்சன இந்த லங்கையை தாண்டி போச்சு, அங்கே காஞ்சன பருவத்தம் இருக்குது. அதுக்கிட்ட போனால் ஹனுமானுடைய உடம்பு முழுக்க தங்கத்தினால வீட்டு கொடுத்தா இருந்தான். மேரு பருவத்துக்கிட்ட ஒரு காக்கை போச்சுன்னா அந்த காக்கினுடைய கருப்பு நிறவெல்லாம் போய் அந்த ஸ்வர்ணச்சாயா அந்த ஏற்படுங்க. ஏன்னா அந்த காந்தி அதுபோல் அதனால சுவாரஸ்யம் தானே மகான்கள் பக்கத்தில் ஒருத்தம் போயிட்டான்னா மகான்களுக்கு பூரா இவளுக்கு உண்டாயிடுறது. இந்த மற்ற பேருடைய லோகத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் போய் இதெல்லாம் கூட பரிசுத்தமாக ஆயிடுறது. சுஜைன்னா இந்த சுண்ணாம்புக்கு பேர் உண்டு, ஒயிட் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இந்த வெளுப்பு சுண்ணாம்பு பூசினா எப்படி வெளுப்பாயிடுறதோ அதே பெருமாள் திருமேனி காந்திப்பட்டு உலகம் பூராவும் அது இருக்க இருட்டெல்லாம் போய் அந்த அசுத்தியெல்லாம் போய் இது வெளுப்பாக ஆயிடுறது. சுதா சத்ரீஜீபி ஜுதிபி அவதாத்த திரிபுவனம். அப்படி திரிபுவனத்தை உடையவன் எம்பருவன். அனந்தைஹி திரையந்திஹி அனுவீத ஹேஷா ஹலஹலம். இது அந்த மகசு. அந்த மகசு எப்படின்னா இந்த யானை இந்த குதிரை போலே சப்திக்கும், ஹலஹலான்னு சப்திக்கும். அது ஹேஷா ஹலஹலத்தை உடையது. இந்த ஹேஷா ஹலஹலத்தை இந்த வேதம் சப்திக்கிறது இல்லை, வேதத்வனி. இந்த வேதத்தினுடைய அழகான துவனி இந்த ஹயக்ரீவனுடைய துவனியை பார்த்து கற்றுக்குது. வேதத்வனியை பார்த்து அந்த குதிரை வேதத்வனியை பார்த்து குதிரையை அந்த ஹயக்ரீவனுக்கு சப்திச்சாரா, ஹயக்ரீவனுடைய சப்தத்தை பார்த்து வேதங்களை சப்திக்க ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டால் வேதங்களுடைய சப்தமானது ஹயக்ரீவனுடைய ஹேஷா சப்தத்துக்கு. இந்த ஹேஷா சப்தம்னா அந்த குதிரையுடைய சப்தத்துக்கு ஹேஷா சப்தம்னு சொல்லுவாள். யானை இதாக இருந்தால் பிரம்மணம்னு சொல்லுவாள். கரி பிரபர பிரம்மித்தே பகவத பிரம்மணம்னு சொல்லுவாள். சிம்மம்னா கர்ஜனம் சொல்லுவாள். அஸ்வ கர்ஜனம் சொல்ல மாட்டேன், சிம்ம கர்ஜனம். கஜத்துடைய பிரம்மணம், கஜ கர்ஜனம் சொல்ல மாட்டாங்க, கஜத்துடைய பிரம்மணம். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சப்தம். கோழி கூவுறதுன்னு தான் சொல்லுவாள். அந்த கோழி கத்தித்துன்னு சொல்லக்கூடாது. அது வந்துங்கும் கோழி அழைத்தன கோழி கூவித்து, கோழி கூவுமா தோழி என் செய்ய அப்படின்னு சொல்ல. மயில்னா மயில் அகுவுகின்றதுன்னு தான் சொல்லுவாள். குயில் குயில் கூவுகின்றது, குயில் பாடுறதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒன்று சப்தம். அந்த மாதிரி ஹேஷாஹலம்னா குதிரையுடைய ஹேடா சப்தம். குதிரையுடைய சப்தம் ஹேஷான்னு பேர். அந்த ஹேடா சப்தத்தை வேதமாக அனுகரிக்கிறதுன்னு அந்த குதிரை அந்த சப்திக்கும் போது எப்படி தலங்கெல்லாம் சப்திக்குதோ அது வேதத்துக்கு தலங்கெல்லாம் வருதுன்னு அர்த்தம். சுவாமி வியாக்கியானத்தை பண்ணிருக்க
அந்த ஹயக்ரீவனுடைய ஹேஷா சப்தத்தை வேதமானது அனுகரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஹயக்ரீவனுடைய ஹேஷா சப்தம் வந்து யாருக்கிட்ட பிரசரிக்கிறதோ, யாருக்கிட்ட பரவுறதோ, ஒரு ஜீவன் அவகிட்ட வேதம் அனுகிரகம் பண்ணுறதா வரலாம். இந்த வேதமானது என்ன பண்ணுறது, யாரை அனுகிரகம் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. தானாக போய் ஒருத்தனை அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேதத்துக்கு முதல்ல தோணலை. ஹயக்ரீவன் ஒருத்தனை தன்னுடைய சப்தத்தில் குழந்தா இங்கே வா உன்னை அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு தன்னுடைய ஹேஷா சப்தத்தில், அதாவது இந்த குதிரையுடைய ஹேஷா சப்தத்தை கேட்க முடியாது இருந்ததுன்னா அவனுக்கு ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் கிடைச்சிருந்தான் அர்த்தம். அதனால் ஹயக்ரீவனுடைய ஹேஷா சப்தத்தை கேட்க முடியாத பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கோ. உடனே வேதமான நிமிடம் தான் அந்த ஹேஷா சப்தம் அவங்ககிட்ட போயிடுது, நாம அவங்ககிட்ட போவோம் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த அதுதான் அந்த வேதமானது அனுகரிக்கிறது. வேதமானது அனுகரிக்கிறது. அவரை இவர் அனுசரிச்சு அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ, ஒரு சந்தேகமாக இருக்காது வந்து போகலாமா கூடாதுன்னு நினச்சிருந்தார். அவர் போனார், அவரை பின்பற்றி இவரும் போகிறார். அதே போல் அந்த அந்த ஹயக்ரீவனுடைய துவனியானது ஒருத்தனை அனுகிரகம் மட்டும் தான் போச்சு. சரி தாராளம் நாம் போய் அனுகிரகம் பண்ணலாம் தான். அதுக்கப்புறம் தான் வேதமானது அவன் அனுகிரகம் பண்ணுறதுக்காக போகிறதுன்றதா அனுகாரத்துக்கு சொல்லுதில்லை சுவாமியுடைய வியாக்கியானத்தில். அந்த மாதிரியா இது ஒரு வேதம் 2 வேதம் போச்சாந்த ஹயக்ரீவனுடைய சப்தத்தை கேட்க பாக்கியம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கோ. அவனுக்கு அனந்தமான வேதங்களும் வேதாந்தங்கள். அனந்தைஹி திரையந்தைஹி, திரையந்தம்னாலே 3 வேதங்கள் அர்த்தம், வேதாந்தங்கள். அனந்தைன்னு பதம் போட்டார். வேதத்தில் எத்தனை சாகைகள் உண்டோ அது மொத்தத்துக்கும் அவன் பாத்திரனாக ஆயிடுறான். அதெல்லாம் ஹயக்ரீவனுடைய சப்தத்தை ஒருத்தன் கேட்டானே, அவனுக்கு சர்வ வேதங்களும் தானாக அவங்ககிட்ட வந்து சேருகிறது. அனந்தை ஸ்திரையந்தைஹி அனுபீத ஹேஷா ஹலஹலம் அத்தா சேஷாவத்தியம். அதில் அகில ஹே பிரத்தினிகிட்டம் சொல்கிறேன். இதுக்கிட்ட எந்த விதமான தோணம் கிடையாது. அசலாற்ற அவத்தியத்தில் கூட இது போகுது. ஹதா அசேஷாவத்தியம். ஹதம்னு ஸ்வஸ்மின்னு அசேஷாவத்தியம் ஹதம்ன்றதாக அப்படியே அர்த்தம். இத்தரேஷாம் அவத்தியம் இருக்கும், அசேஷம் அவத்தியங்கள் அது முழுக்க போயிருக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்வதசித்தம் சுத்தஸ்படிக மணி பூபத் பிரதிபடம். அர்த்தம் புரியுதோ இல்லையா? ஸ்வதசித்தம் சுத்தஸ்படிக மணி பூபத் பிரதிபடம் சுதா சத்ரீகீபி ஜுஜிபி அவதாத்த திரிபுவனம் அனந்தைஹி திரையந்தைஹி அனுஹித ஹேஷாஹலம் ஹதாசேஷாவத்தியம் அயவதனம் மகா ஈடீமஹி. அந்த ஹயக்ரீவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் இதில் அநேகமாக இந்த இதில் இருக்கிறத கொண்டு, இதில் இருக்கிற ஸ்தோத்திரங்களை கொண்டு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணாரா, அல்லது ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஸ்லோகத்தை இதில் போட்டாரான்னு கேட்டால் அதில் பல விதமான விற்த்தாந்தங்கள் வரதுனால நாடகத்தில் இருக்கிற ஸ்லோகம் தான் போட்டு ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாக பண்ணிருக்காருன்னு அப்படி ஒரு பட்சம் சொல்கிறாங்க உண்டு. ஆனால் அநேகம் எதிராக சப்தம் இதில் வருது. அதனால் சுவாமியுடைய ஸ்லோகங்கள் பல இடத்துலையும் வருது. அப்படின்னு தான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆபிச்ச சமாஹாரசாம்னாம் பிரதிபதமுஜாம் தாமயுஜாம் லய பிரத்யூகானாம் லஹரிதிஹ போதஜலதேஹ ததா தர்பக்ஷுப்தத் கதககுலகோலாஹலபம் அரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹ. ஒரு சேனாதிபதி தான் வரான். இந்த சேனாதிபதி வரைச்சே இவ்வளோ உள்ள சப்தம் போட்டு வரான், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரான். அது ராஜா இப்போ கேட்குறேன். அதில் வச்சு சமாஹாரசாம்னாம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹ. முதல்ல அந்த அனுபவித்த ஹேஷாஹலம் ஹலா இந்த ஹேஷா சப்தத்தை உடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணார். இப்போது அந்த ஹேஷா சப்தத்தையே ஸ்தோத்திரம் பண்ணார். இந்த அந்த அந்த சப்தத்தை உடைய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார். இப்போ அந்த சப்தத்தையே ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த சப்தம் எப்படிப்பட்டதுன்னா சமாஹாரசாம்னாம் அனுபவித்த ஹேஷாஹலான்னு சொன்னார் இல்லையா? இந்த சப்தத்தையே 3 வேதங்களும் அடங்கி கிடக்கிற சமாஹாரசாம்னாம். சாம வேதத்துடைய சமூகம் தான் இந்த குதிரையுடைய சப்தமானது. சாம்னாம்னு சொன்னதுனால அந்த சாம சாக்கையில் எத்தனையோ சாக்கைகள் இருக்குது, 100கணக்கான சாக்கைகள் இருக்குன்னு சொன்னால் சாம சாக்கையில் அந்த சாம சாக்கையோட சமூகம் முழுக்க அங்கே இருக்குது. அந்த குதிரையோட சப்தம் சமாஹாரசாம்னாம் பிரதிபதமுஜாம் பிரதிபதம் உச்சாம். ரிக்வேதங்கள் இருக்கும் இல்லையோ, ரிக்வேதங்களுக்கு பிரதிபதம். பிரதிபதம்னா என்ன அர்த்தம்னா பிரதிஸ்தானமாக பிரதிஸ்தானம் பிராப்திஸ்தானம் என்றால் இருக்குது. அதாவது வந்து ருச்சாம் பிரதிபதம் பர்யாயா. பர்யாயம்னா பிரதிஸ்தானம். பர்யாயம்னா இதுக்கு சமானமான பதம். ஏன் கட்டான்னு சொல்கிறோம், கட்டான்னு சொன்னால் கலசான்னு சொல்கிறோம், கட்டம்னாலும் கலசம்னாலும் 2 ஒன்று தான். இதுதான் பர்யாய சப்தம்னு பேர். அதில் ரிக்வேதத்தை கேட்கணும் மாதிரி இருந்தால் வேளாள சப்தத்தை கேட்டால் போதும். அதுவே தான் இது, அதுவே தான் அது. அதில் சமாஹாரசான்னு சொன்னார். ரிக்வேதத்துக்கு இது வந்து பர்யாய சப்தம்ன்றதா சொன்னார். பரிஷ்கார். அப்புறம் தாம யஜுஷாம், யஜுர்வேதத்துக்கு இருப்பிடம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய. அதனால் இந்த ஹேலால சப்தமானது ரிக்வேதத்தோடைய சாமவேதத்தோடைய சமூகம். ரிக்வேதத்துக்கு பர்யாய சப்தம், யஜுர்வேதத்துக்கு
இருப்பிடம்னு. அது ஒன்று சுவாமி சுவாரஸ்யம் எழுதுற இல்லை இந்த இதில் சமாஹாரः சமுதாயः प्रतिपदं पर्यायः धाम तेजः शक्तिः स्थानं प्रत्युहानां विघ्नानां அது சுவாரஸ்யம் எழுதலை प्रत्युहानां विघ्नानां लये इति सर्वेष्टप्रतिबन्धक निवर्तक नामन वाक्यरूपदा वा तद्बोध्य सर्वविधकर्मरूपदा वा विवक्षित ज्ञानकाण्डार्थरूपदा च उपरितनपदेन कथादत्वेन अपरम्. அதில் இந்த லய பிரத்யுகானம் லய. அதாவது இப்போ பிரத்யுகம்னா இப்போ பிரதிபந்தகங்கள்லாம் அது லயமாக இருக்கிறது, லயஸ்தானமாக இருக்கிறது அந்த ஹெடால சப்தமானது. அதாவது இப்போ நமக்கு பரபக்ஷ பிரத்யக்ஷம் தான் பண்ணணும், அதில் விக்னங்களை போகிறதுக்கு இது பிரதான காரணமாக இருக்குது. லய பிரத்யுகானம் லஹரி விததி போத ஜலதே. இந்த ஹெடாலத்துல போத ஜலதி இருக்கும் இல்லை ஞான சமுத்திரம். இந்த ஞான சமுத்திரம் வர்த்தகமாக இருக்குது. இந்த ஞானம் என்னன்னு கேட்டால் பிராமண வாக்கியமும் அர்த்தம் பண்ணுற கர்மகாண்டம் அல்லது பிரம்மகாண்டம். பிரம்மகாண்ட ரூபமாக இருக்குது. கீழே ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் சொன்னால் கர்மகாண்ட பிரதிபாதகமான வாக்கியங்கள். இப்போ சொல்றது ஞான காண்டம், அதாவது வேதாந்தங்கள். வேதாந்தங்களுக்கு அது வந்து ஒரு அது ஒரு விஸ்தார ரூபமாக இருக்குது. அதில் இந்த ஹைகிரனுடைய சப்தத்தை கேட்டோம்னா ஞானமானது விருத்தியாகும். லஹரி போத ஜலதேஹே கதா தர்பக்ஷுபத் கதககுல கோலாஹலஹதும் கோலாஹல பவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹைவன் ஹேஷாஹலஹல. இந்த அப்படிப்பட்ட இந்த ஹேஷா ஹலஹலமானது அந்தர்த்வாந்தம் ஹரத்து. வழியிருட்ட போக்குறதுக்கு 1000 சூரியங்கள் இருக்கா. உள்ளிருட்ட போக்குறதுக்கு உள்ளுக்குள் இருட்டு. அந்த உள்ளுக்குள் இருட்டு எப்படிதான் வந்ததுன்னு கேட்டேன், அந்த கதாதர்ப்ப சுப்யத் கதக குல கோலாஹலபவம். கோலாஹலத்தினால உண்டாயிருக்கு. யாருடைய கோலாஹலம்னாக்க கதக குல கோலாஹலபவம். கதக்கால் இருக்கும் இல்லையோ, வாக்கியார்த்தம் சொல்லி வெறுமே துஸ்தர்க்கங்களை சொல்லி கெட்ட தர்க்கங்களை சொல்லி வேதாந்தங்களை அழிக்குவார்கள் இல்லையோ குதர்க்கவாதிகள், கௌதஸ்குத்தாள், இந்த ஹைத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையோ, அவளுடைய ஒரு கோலாகலத்தினால அவளுடைய கூச்சல்னால நம்ம மனசுல இருக்க தத்துவஞானம் போய் நமக்கு அஜ்ஞானம் தான் உண்டாயிடும். சில பேர் போடுற பட்டாவணத்தை பார்த்தா நமக்கு இருக்கிறது மறந்து போய் மனசுல ஒரு அஜ்ஞானம் வந்துடும். அப்படிப்பட்ட கதக கோலாட்டுக்களை அது நிறைய பேர் வந்திருக்காங்க. கதக குல கோலாகலத்தினாலே உண்டானதான அந்தர்த்வாந்தம் ஹரத்து போக்கட்டும். அவள் எப்படி இருக்குன்னா கதா தர்ப்ப சுப்யத் கதக குல. அவளே கலங்கி போய் கிடக்கிறாள். இதெல்லாம் கர்வத்தினாலே. கதா தர்ப்பம் அந்த வாக்கியார்த்தம் சொல்றதுல கதை சொல்றது கதைன்னா விஜிகுஷு கதா. இவர் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட கதைகள் சொல்றாங்க. கதைன்னா இந்த ஊர் கதையில் வாதங்கள், வித்தண்டாவாதம், இந்த வித்தண்டாவாதங்கள் அதெல்லாம் இந்த விஜிகுஷு கதா வாதான்னு சொல்லிருக்கோம். அசலான ஜெயிக்கணும் நோக்கத்தோடயே பண்ணுறதான கதை. அந்த கதையில் கர்வத்தினால அவள் ரொம்ப கலங்கி போய் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறவளாக இருக்கா. கதா தர்ப்பத்தினாலே கதையில் இருக்க இந்த வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு மேலே ஒரு கொழுப்பினாலே சுப்யத் கலங்கி போயிருக்குதான் கதா தர்ப்ப சுப்யத் கதகால் இருக்களே அவளுடைய கோலாகலத்தினாலே உண்டானதான அந்தர்த்வாந்தம் ஹாரத்து என்றார் சாய்கிறார். சமாஹார சாம்னா பிரதிபதமச்சாம் தாமேஜுஷாம் லய பிரத்யூகானாம் லஹரி விததி போத ஜலதேஹே கதா தர்ப்ப சுப்யத் கதகுல கோலாஹல பவம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷாஹலஹலஹ அப்படின்றத பிரார்த்திச்சார். சேனாபதி மகாராஜ சர்வத்திர சித்தாரம்ப கல்வசி. இதை கேட்ட உடனே அவங்க சேனாபதி என்ன பண்ணுறான், இதையும் கேட்குறான். சேனாபதி சொல்லலை, சேனாபதி ராஜாவோட தான் இருக்கான். அதில் உள்ளுக்குள்ளே இருக்கா யாரோ சொல்கிறான். இவ பரபக்ஷ பிரத்யக்ஷேபம் பண்ணணும்னு சொல்கிற போது இந்த மாதிரி ஹைகிரி நமஸ்காரத்தை காட்ட உடனே சேனாபதியை ராஜாவை பார்த்து சொல்கிறான், மகாராஜ சர்வத்திர சித்தாரம்ப கல்வசி. நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஹைகிரினே எழுந்துள்ளார். எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஆரம்பம் வந்து பலிச்சு விட்டுது. சர்வத்திர சித்தாரம்ப கல்வசி அமோக ஏவ கலு அசரண்ய அமோக ஏஷ खलु अनरण्यशापः शाप इव आरण्यकवादः भवति भवत्प्रभावेण महामोह विध्वंसनवादी अल महामोह विध्वंसनवादी अमोघेव खलु अनरण्यशापः इव आरण्यकवादः भवत्प्रभावेण महामोह विध्वंसनवादी அதில் மகாமோக வித்வம்சனவாதியாக இருக்க முடியாத ஆரண்யகவாதம் இருக்கும் இல்லையோ, வேதாந்தவாதமானது அது எப்படிப்பட்டதுன்னா பவத் பிரபாவேன அமோகா ஏஷா. அதனால் இப்போது அந்த மகாமோகன வித்வம்சனம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறியே, அது வேதாந்த வாதங்கள் இருக்கும் இல்லையோ, அது அமோகம். அது கட்டாயம் அப்படியே
பலிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா அனரண்ய சாபையில, அதாவது ராவணனுக்கு அனரண்ய சாபம் அவனுக்கு தான் இருக்குல்ல, அனரண்யன்றதா ஒரு ராஜா அவனை சபிச்சிருக்கான். அந்த சாபமானது எப்படி அவனுக்கு ஒரு இடத்துல பலிச்சிருக்கோ அதே போல நீ மகாமோகனை துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிறியே அந்த சாபமானது உனக்கு கட்டாயம். அதுக்காக ரைட்டம் தெரிவிக்கிறேன். அவனால ராவண உத்தேசம் அவன் சொல்றான். அந்த ஹனுமாரை பார்த்தோன்னே அனரண்ய சாபம் பழிச்சு போச்சோன்னு அவன் சொல்றான். அந்த கதை दान होम तप प्रजापालनादि मया यथावत् कृतं मम वदः सत्यं भवतु रामदासुभिः साहृत्येन स्तुत्य रावण ते प्राणानि हरति ராவணன் பண்ற உபதிரவத்தை பார்த்துட்டு நான் பண்ண எதிர்த்து பதிச்சுடான்னு சீத்தை சொன்னாப்புல நான் உண்மையான கர்மாக்களை பண்ணி பகவான் ஆராய்ச்சிருந்து சத்தியமா இருக்கும் பட்சத்துல என் வம்சத்திலேயே ராமன் சாட்சாத் எம்பெருமான் ராமன் அவதாரம் பண்ணி அவன் கொல்ல போறான் என்றா சொல்லிச்சேன். அந்த சாபமானது என்னாச்சு காலக்கிரமேண வந்து ராவணனை கொண்டுடுச்சு. அதனால அனரண்ய சாப இவ ஆரண்யகவாத, ஆரண்யகம்னா வேதாந்தங்கள். அந்த வேதாந்த வாதமானது அது கட்டாயம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மகாமோகனை ஒழிச்சிடும். ஆனால் அந்த சாபமானது ரொம்ப நாள் கழிச்சு தான் பலிச்சுது. அதில் ஆரண்யகவாதமானது என்னன்னா அந்த பகவத் பிரபாவேன மகாமோக வித்வம் சாத, அதில் அத்தனை காலக்கிரமேண மகாமோகனை தொலைச்சிடும். அதில் சித்தாரம்ப கல்வசி அப்படின்னு சொல்லுவோம். மகாராஜ சர்வத்திர சித்தாரம்ப கல்வசி அமோக ஏவ அமோக ஏவதன அமோக ஏவ खलु अनरण्यशापः इव आरण्यकवादः भवत्प्रभावेण महामोह विध्वंसनवादी अद्य च त्वया त्रय्यन्तविज्ञानं पुरुषस्य विभावितुं श्रद्धा वैकल्यमात्रं तु शमनीयमतः परम्. என்னன்னா நமக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். நீ இப்போ ஜீவாத்மாக்களுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் த்ரையந்த விஜானத்தை நீ உண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்ட. த்ரையந்த விஜானத்தை நீ உண்டு பண்ணிவிட்ட. வேதாந்த விஜானத்தை அவளுக்கு உண்டு பண்ணிட்டுக்கா விவேகம் விவேகம் வந்தாச்சுன்னா வேதாந்த ஞானம் வருத்தம் பண்ணும். அதனால் நீ அவளுக்கு உண்டு பண்ணிட்ட. ஆனால் அவளுக்கு சத்தை இல்லை, சத்தையை வந்து குறைஞ்சிது. அதனால் நம்ம என்ன சத்தையை அவளுக்கு உண்டு பண்ணணும். அதுதான் நம்ம செய்யணும். தவிர விவேகம் வந்தாச்சுன்னா வேதாந்த ஞானம் வரும். ஆனால் அது வேதாந்த ஞானம் நிலச்சி நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த சத்தை இல்லை வரும். அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது, அதாவது கணத்தில் இருக்க ஜலத்தை எடுத்து இந்த மண்ணை எடுத்துட்டு வானங்க, பூமியில் மண் எடுத்து ஜலம் தானா வருது இல்லையா? அதே போல் மண் ஜலம் வெளியில் வரதுக்கு பிரதிபந்தகமாக இருக்குது. அதே போல் ஸ்ரத்தா வைக்கல்யம், ஸ்ரத்தையுடைய குறைவானது அந்த தத்துவஞானம் நிலை பெறுவதற்கு பிரதிபந்தகமாக இருக்குது. அந்த ஸ்ரத்தா வைக்கல்யத்தை போய்கிட்டுமானக்க அது தானாக ஞானமாக வருது. அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. त्वया त्रय्यन्त विज्ञानं पुरुषस्य विभावितुं श्रद्धा वैकल्य मात्रं तु शमनीयम् अतः परम्. அதனால் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ரத்தா வைக்கல்யத்தை தான் போக்கணும் அப்படின்றதாக தான் சொல்கிறார். அது ஆரண்யகவாதான்றது வியாக்கியானத்தை சொல்ற வேதாந்தாச்சாரியோ லட்சியத்தே. ஆரண்யகவாதான்னா வேதாந்தாச்சாரி, அதாவது சுவாமி தேசிகன். அந்த ஆரண்யகவாத மகாமோக வித்வம்சனவாதி ஆரண்யகவாத அமோகா. தேசிகன் தன்னை பற்றியே சொல்லிக்கிறேன். இவர் ஆரண்யகவாத வேதாந்தத்தை ஆச்சாரிய பதம் பெற்றவரோ இல்லையோ அப்படிப்பட்டவர் மகாமோக வித்வம்சனத்துக்காக வாதம் பண்ணுறவர். அவர் அமோக சங்கல்பத்தை உடையவர் தான் இந்த வியாக்கியானத்தை வரைச்சு. ஆனால் வேதாந்தாச்சாரியோ லட்சியத்தே அப்படின்றத வியாக்கியானம் பண்ணுறார். त्वया வேதாந்தானாம் பிரம்மண்யேவ தாத்பரியம் பிரதமாங்கே நிரூபிதம். அதாவது எங்கே உண்டாயிருந்தா இப்போ ஸ்வபக்ஷ பிரகாசம்ன்றதான முதல் அங்கத்தில் வேதாந்தங்களுடைய வேதாந்த இனிமேல் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை உன்னிப்போட இவன் கேட்டு புரிஞ்சுக்கணும். அந்த சத்தா வைக்கல சத்தை இல்லாமல் இருக்கு, அந்த இல்லாமல் இருக்க சத்தையை நாம் உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு